வணக்கம். நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு மலச்சிக்கல். மலச்சிக்கல் வந்தால் மனிதனுக்கு பல சிக்கல் வருங்க. அதனால் முதல்ல மலச்சிக்கல் எதனால் ஏற்படுகிறது சற்று பார்ப்போம். மனித உடலில் உடல் ஒரு தொங்கு உறுப்பு. அதனால் உடல் தொங்கிட்டுருக்கும். ஸோ சிலருக்கு மலச்சிக்கல்னா காலையில் கொஞ்சம் தூரம் வாக்கிங் போனால் மலச்சிக்கல் தீரத்துக்கு வாய்ப்பு. ரெண்டாவது, சாப்பாடு சிலது நான் உடம்பு குண்டாக இருக்கிறேன், உடம்பு நிறையா குறைக்கணும் அப்படின்னா சாப்பாட்டை கம்மி பண்ணுவாங்க. அதே போல் வயது முதிர்ந்தவர்களும் நம்ம அதிகமாக சாப்பிட்டா நமக்கு சுகர் வந்துடும், கொலஸ்ட்ரால் வந்துடும் சொல்லி சாப்பாட்டை கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கும் மலச்சிக்கல் வரும். இந்த மாதிரி வயசானவங்களும் உணவு கம்மியாக சாப்பிட்றவங்களும் வெஜிடபிள் காய்கறிகள் ஜூஸ் காய்கறிகள் நிறையா சாப்பிட்டா மலச்சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அன்னாட தினசரி மினிமம் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இந்த 3 லிட்டர் தண்ணி குடித்தாலும் மலச்சிக்கல் குறையிறதுக்கு ஒரு காரணம். மேலும் நமது உடம்பில் வாதம் அதிகமாக இருந்தால் மலச்சிக்கலுக்கு உண்டாவதற்கான ஒரு காரணம் இருக்குது. அதாவது வாதம், பித்தம், கபம்னு நம்மளை 3 விதமாக நாடி பிடிச்சி பார்ப்பாங்க. அதில் வாதம் அதிகமாக உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி மூட்டு வலி, தோல் வலி, எக்ஸிமா, ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் மலச்சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு. இவங்களுக்கு என்ன பண்ணி கேட்டிங்கன்னா வேதி மாத்திரை கொடுத்து உடம்பு கிளியர் பண்ணும். அதுக்கு பிறகும் மலச்சிக்கல் ஒரு 2 மணிக்கு திருப்பி வந்துச்சுன்னு சொன்னால் இந்த மலச்சிக்கலுக்கான மாத்திரைகளை ஒரு 2 மாதம் அல்லது 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா கண்டினியூவாக போகும்போது அந்த மருந்தை ஸ்டாப் பண்ணிக்கணும். இது ஒரு வகையான முறை. மேலும் சிலருக்கு 3 நாள் ஆனால் கூட மலச்சிக்கல் வெள்ளம்பாங்க. சிலர் சார் எனக்கு மாத கணக்காக கூட மலச்சிக்கல் வெள்ளம்பாங்க. இதுக்கு நம்ம என்ன மருந்து சாப்பிட்ணுன்னா ஈசா சோக்குன்னு ஒரு மருந்து இருக்குது. ஈசா சோக்கு மருந்து 100% ஃபைபர் இருக்குது. இதை சாப்பிட்டா மலம் தானாக வெளியேறும். மேலும் மலச்சிக்கல் உண்டாவதற்கான காரணத்தை கொஞ்சம் பார்ப்போம். அதாவது வயிற்றில் சிலருக்கு கட்டி இருக்கும். அதை முதல்ல நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். மேலும் மதுபானம், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க, அப்புறம் பால் பொருட்கள், பால் புரோட்டீன் அதிகமாக இருக்குது, பால் பொருட்கள் சாப்பிட்றவங்க, அப்புறம் மைதா, புரோட்டா, பிஸ்கெட், அப்புறம் பீஃப், மட்டன், ஃபோர்க்கு பன்னிக்கறி, அப்புறமேட்டுக்கு இந்த பொரித்த உணவுகள், காலிஃப்ளவர், சில்லி சிக்கன் இதெல்லாம் எண்ணெயில் பொரிச்சதில் அதில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். இது எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு மலச்சிக்கல் வரும். ஸோ இந்த மலச்சிக்கலை சீக்கிரத்துக்கு என்ன ஒரு முக்கியமான மருந்துன்னா கடுக்காய். இந்த கடுக்காயை நீங்கள் சுத்தி செய்து சாப்பிட்டீங்கன்னா பசியை தூண்டும், மலச்சிக்கலை கிளியர் பண்ணும், இரத்த ஓட்டத்தை சரி பண்ணும், அஜீரணத்தை நல்லா தூண்டும், சர்க்கரை குறையுது. இதை விட வேறு என்னங்க வேணும் உங்களுக்கு? இத்தனை வகையான டைப் செய்து கடுக்காய். மேலும் அலோபதியில் மாத்திரைகள் இருக்கிறது. சப்போஸ்டரிஸ்ன்னு அந்த மலக்குடலில் மோசனம் வர வழியை வச்சு உள்ள வர வரையும் மருந்து இருக்குது. மில்க் ஆஃப் மெக்னீசியா, கேஸ்ட்ரைல் நிறையா சிறப்புலாம் இருக்கு. இருந்தாலும் இந்த இயற்கையான மருந்துகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பக்க விளைவு இல்லாமல் மலச்சிக்கல் ரெகுலராக வரும். மலச்சிக்கலுக்கான காரணத்தை சொல்லிட்டேன், மலச்சிக்கலை தவிர்க்கக்கூடிய உணவும் சொல்லிட்டேன். இனி ஃபாலோ பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன்.